வணக்கம். எனர்ஜி குறித்து, எனர்ஜி ஹீலிங் குறித்து நிறைய காணொளிகள பதிவேற்றிட்டு வந்துட்டுருக்கேன். அவற்றில் பலவும் 5, 6 மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டவை. அப்போது தான் நான் இந்த காணொளிகள முதல்ல உருவாக்கத் தொடங்கியிருந்தேன். அப்போ நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தன. அது இத எப்படி மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. தவிர என்னுடைய புரிதல்களையும் நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தன. நான் முழுவதுமாக அப்போது குணமடையவில்லை. அதெல்லாம் நீங்க அந்த குரல்லையே கவனிக்க முடியும். ஒரு துக்கத்தை, ஒரு பதற்றத்தை உணரக்கூடும். தெரியல. நான் உணர்ந்தத நான் சொல்றேன். இப்போ ஆனா நான் எதிர்பார்த்தத காட்டிலும் அப்பவே அந்த காணொளிகள்லாம் நல்லா கவனம் பெற்றன. நிறைய பார்த்தாங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து எனர்ஜிகளை பற்றி நான் வேறு விதங்களில் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் அதே சமயம் அந்த எனர்ஜி எல்லாம் ஒரு மேலோட்டமான விஷயம். நம்ம எந்த அளவு அதை சரியாக புரிஞ்சுக்கிறோன்னு தெரியல. ஏன்னா பல விஷயங்களை நாம் ஒரு புரிதல்லையே மகிழ்ச்சி கொண்டுடுறோம். அதாவது இப்போது பிரம்மம் அப்படின்னா நம்ம உபநிஷதங்களை வாசித்து பகவத்கீதையை கொஞ்சம் நுட்பமாக வாசித்தாலே புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு புரிதல் கிடச்சிரும். ஆன்மானா அதை தொட முடியாது, தீயால் சுட முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது அது ஒரு புரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வு உருவாகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகான உணர்வு. அது பொய் கிடையாது. அதே சமயம் அது முழுமையான உண்மையும் கிடையாது. அது எப்படின்னா அல்வான்னு நினச்ச உடனே நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா உடலில். இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு உணவு அல்லது நண்பர், ஒரு சம்பவம் நினைவு கொண்டு பாருங்க. உடனே உங்கள் உடலில் சில மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இப்போ அந்த எனர்ஜியில் ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா? இப்போ அதை போல் சிலவற்றை வாசித்து புரிந்து கொள்ளும்போது, கேட்டு அறிந்து கொள்ளும்போது, அதை அறிந்து கொள்வதுக்கு இல்லை, புரிந்து கொள்ளும்போது அந்த புரிதல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போல தான். ஏன்னா புரிதல் அப்படின்னா அது அறிதல்னா அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு அப்படியே வைப்பது போல் அது அப்படியே இருக்கும் அந்த டப்பாலேயே. புரிதல்ங்கிறது அது வேறு பாத்திரத்தில் மாற்றுறது, இல்லை 2, 3 பொருட்களை கலந்து ஏதாவது தயார் செய்வதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த புரிதல்ங்கிறது வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்குது இல்லையா? நம்ம பாத்திரத்தில் டப்பாலேருந்து வேறு ஒரு டப்பாவில் மாற்றி வைக்கலாம். இல்லை 2, 3 பொருட்களை கலந்து வைக்கலாம். வேறு ஏதாவது தயாரிக்கிறோன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதெல்லாம் வெவ்வேறு ஸ்டேஜஸ்ஸு. அது போல் புரிதல்லையும் வெவ்வேறு நிலைகள் இருக்குது. அந்த நிலைகள் எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போல் நமக்குள்ளே ஏற்கனவே நாம் தெரிந்ததெல்லாம் மாற்றி அமைக்கும். அறிதலில் எந்த மாற்றமும் நிகழாது. ரஷ்யாவின் தலைநகர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது ஒரு தகவல் தான். இன்று கனடாவில் என்ன வெப்பநிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது ஒரு தகவல் மட்டும்தான். எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் புரிதல் நிகழும்போது இப்போ வெப்பநிலை இங்கே நான் சொல்கிறேன் இப்போ 3 டிகிரி அப்படின்னா உடனே ஒரு திடுக்கிடல் நிகழக்கூடும் உங்களுக்கு. ஆனால் வெளியில் இந்த படத்தில் இருக்கிறது போல தான் இருக்குது. நல்ல வெயில், பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு தகவலை கடந்து சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழுது இல்லையா? அதுதான் புரிதல். இப்போ இது இன்னும் நீங்கள் விரித்து யோசிக்க முடியும். 3 டிகிரி எப்படி இருக்கும்? நீங்களே கற்பனை பண்ண பார்க்கலாம். ஏதாவது படத்தில் அது போல் சீன் வந்துச்சா? ஏதாவது நம்ம வாசித்த நூலில் அதை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்கா? எப்படி இருக்கும்? அப்போ வேர்க்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாமே நம்ம மனதை விசாலமாக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று மூளையில் நம்ம வார்த்தைகளாக சிந்திக்கிறோம். அதை தவிர அந்த வார்த்தைகள் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். அந்த உணர்வை நாம் உடலில் உணர முடியும். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போதும் அதை நீங்கள் உணரக்கூடும். அதெல்லாமே ஒரு புரிதலை தருது. அதுவே ஒரு ஆறுதலை, இடத்தை தரும், ஒரு அமைதியை தரும்.
அது ரொம்ப நுட்பமானது, மென்மையானது. எல்லோராலயும் உணர முடியாது. ஏன்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கவனிப்பாங்க. அந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள், அதில நான் என்ன சொல்றேன்னு அந்த விளக்கம், இதெல்லாம் தான் கவனிப்பாங்க. அவங்களுக்கு சலிச்சு போயிடும். கேட்கவே முடியாது. கொஞ்சம் வேகமா பேசலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசலாம், இல்ல ஏதாவது அவங்க மனசுல எதிர்கருத்துக்கள் ஏதாவது தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். இதெல்லாமே நம்முடைய மனதின் ஒரு பகுதி, நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதி. இப்ப இத கவனிக்க கவனிக்க புரிதல் நிகழும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் அமைதிய உணரலாம். ஒரு சிலர் மனதில் ஏதாவது எண்ணங்கள் உணரலாம். ஏதாவது ஒரு புரிதல் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நிகழ்வதனால தான் நீங்க கேட்குறீங்க. ஏன்னா நான் இத வந்து ஒரு வகுப்பாக எடுக்கல. இல்லையா? இப்போ எனர்ஜி ஹீலிங் என்றால் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி குறித்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் விளக்கிட்டு இருக்கல. நான் ஒரு வேறு கோணத்தில் இத விளக்குறேன். உங்களுக்கு ஒரு புரிதல் நிகழும். அந்த புரிதல் வந்து வார்த்தைகளை கடந்து உங்கள் உடலின் மூலமாகவும் நீங்கள் அதை உணர முடியும். ஒருவித ஹீலிங்க நீங்க உணர முடியும். இது ரொம்ப நுட்பமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லோராலும் உணர முடியாது. எல்லோரும் நம்ம ஆறுதலை, இதத்தை உடனுக்குடனே எதிர்பார்க்குறோம். ஒரு தலைவலின்னா, உடனே அது போனா தான் நம்மளுக்கு அந்த மருந்து வந்து அ சக்தி மிக்கதுன்னு நெனைப்போம். கடவுள்ட்ட வேண்டிக்கிட்ட உடனே நடக்கணும். எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ, அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் அவர். இப்ப எல்லாமே நம்ம தான் முடிவு பண்றோம். நம்மளுக்கு நல்லது நடந்தா ஒருவர் நல்லவர். நம்மளுக்கு ஒருவர் பிடிச்சிருந்தா அவர் நல்லவர். அப்புறம் அதுக்கு நாம என்ன வேணாலும் தம் கட்டி சப்போர்ட் வேற செய்வோம். ஸோ கவனிக்கங்க. நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்கிறோம் என்று. இப்ப இந்த புரிதல் தான் முக்கியம். இதுதான் அந்த எனர்ஜி. இந்த அமைதியான அந்த மனநிலையை தான் நான் உருவாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் மௌனமே கடவுள்னு சொல்றேன். இந்த வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு கடத்தல. இந்த வார்த்தைகளுக்கிடையே ஒரு சின்ன மௌனம் இருக்கு. அதையும் சேர்த்து கடத்திட்டு இருக்கேன். சைக்கிள் வாங்கும்போது, சைக்கிளோட மண்ணும் வருது. இல்ல ஒரு டூ வீலரோ, காரோ வாங்கும்போது அதோட கொஞ்சம் பெட்ரோலும் சேர்ந்து தானே குடுப்பாங்க. அதப்போல நீங்க எதையோ கிரகித்துக் கொள்கிறீர்கள். அதோட ஒரு அமைதியையும், ஆறுதலையும் உணர்ந்தீங்கன்னா, அத தான் நான் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன்னு சொல்லலாம். அதுதான் அந்த எனர்ஜி ஹீலிங். ஸோ இது அந்த காணொளிகள பதிவு செய்வதற்கும் இப்போதைக்கும் நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே குணமடைதல்ங்கிறது ஒரு பயணம். அது நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நாம் செய்து கொண்டே இருக்கணும். மூச்சு விடுவது போல. என்ன அப்படின்னா, ஒரே வித்தியாசம், நம்ம ஒரு கட்டத்தில சேர்த்துக்கிட்டே போவோம். அது ஒரு சுமையாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது, அதிலிருந்து நம்ம விட்டு விலகத் தொடங்குவோம். அப்பவே நம்முடைய வாழ்க்கை மாறத் தொடங்கிருச்சுன்னு தெரியும். உடனே அது எல்லாமே மாறிடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய துக்கம், நம்முடைய அடையாளம் ஒவ்வொன்னையும் நம்ம கைவிட்டு கொண்டே செல்வோம். அப்போ நமக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு புரிதல் தானாக நமக்குள்ள. நமக்குள்ள இருக்கிற எனர்ஜிகள், தேவையற்ற எனர்ஜிகள் வெளியேறத் தொடங்கும்போது, ஒரு நல்ல எனர்ஜி உள்ளுக்குள்ள தானாக நிறையும். அதுதான் புரிதல்ங்கிற அந்த புரிதல் அந்த தெளிவை தரும். மனம் தெளிவானாலே அந்த உடம்புல அந்த மாற்றம் ஏற்படும். அதேபோல உடம்பையும் நாம நேரடியாக உணவின் மூலமாக, தூக்கத்தின் மூலமாக, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இப்போ அந்த இது பல விதங்கள் இருக்கு. அவற்றின் மூலமாக உடலை மாற்றி அமைப்பதன் மூலமாக மனதையும் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா, நம்ம உடல் வந்து ஒரு காந்தம் போல. ஒவ்வொரு செல்லுலயும் 70 மில்லி வோல்ட் மின்சாரம் இருக்கு. முதல்ல எவ்வளவு செல்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. பல கோடி. இப்போ அந்த செல்கள் எல்லாம் இணையும்போது ஒரு பேட்டரி போல நம்முடைய உடல் செயல்படும். அப்போ நம்ம சுற்றி ஒரு மின்காந்த புலம் உருவாகும். அததான் ஆரான்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம பொதுவா தேஜஸ்ன்னு சொல்றோம். அவர் பார்த்தாலே எப்படி இருக்கார் பாரு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஒரு காந்தம் போல இழுக்கிறாருங்கிறோம் இல்லையா? ரஜினிகாந்த், அந்த காந்த் இதெல்லாம் இதிலிருந்து தான் வருது. பேர் வச்சுக்கிறனால ஒரு காந்தம் ஆகி விடுவதில்ல. அவரிடம் அந்த ஈர்க்கும் திறன் இருப்பதனால தான் அந்த பேர் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ அத நாமளா உருவாக்குவது எப்படி? அதாவது அது எல்லாமே
உடலுக்கு இருக்கு. ஏன்னா உடலை தான் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்த உடனே நம்மளை ஏதோ ஒன்று ஈர்க்குது இல்லையா? அதை நம்ம இன்னும் சரியாக பராமரித்து நம்ம மனதையும் தெளிவாக்கணும்னா, அதாவது அந்த அந்த திறன் வந்து மாறுபடும் இல்லையா? அதே சமயம் அதை வந்து நம்ம அகங்காரத்தை கொண்டு செய்யும்போது அதில் ஒரு சுயநலம் வந்துடும், ஒரு தன்முனைப்பு வந்துடும். அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடும். அப்போ எல்லாமே தவறாக போய்விடும். ஸோ மாறாக அந்த அகங்காரத்தை கரைத்துட்டு, ஸோ அந்த நிகழ்வு நிகழ விட முடியுமா? அப்போது நாம் வெறும் ஒரு ஊடகம் மட்டும்தான். நம் மூலமாக அந்த எனர்ஜி நிகழும். இப்போ என் மூலமாக இந்த சொற்கள் வெளிவருகின்றன, அவ்வளவுதான். இப்போ அது ஆனால் அது வந்து முதல்ல அகங்காரத்தை கொண்டு பயிற்சிகளை மேற்கொண்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த அகங்காரம் கரையணும், உடையணும். என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு. இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் உப்பு பொம்மை கடலை அறிய முயல்வதுன்னு சொல்லுவார். அந்த உப்பு பொம்மைக்கு என்ன ஆகும், அந்த கடலுக்கு என்ன ஆகும்? கடல் இல்லாதனால அந்த உப்புத்தன்மை கொஞ்சம் கூடி இருக்குமா? அந்த உப்பு பொம்மை எங்கே இருக்கும்? அது கூப்பிட்டா காது கேட்குமா? நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுமா? சுவாரஸ்யமான கேள்வி தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் பேச பேச ஒரு தெளிவு கிடைக்கும். அதே சமயம் சிலருக்கு குழப்பத்தையும் தரக்கூடும். ஏன்னா இது ஒரு தத்துவார்த்தமாக இருக்குது, ஒரு புரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம திருப்பியும் நடைமுறை தளத்துக்கு வரலாம். இப்போ அந்த உடலில் வந்து அந்த ஆரா வெளிப்படுது, தேஜஸ் வெளிப்படுது இல்லையா? அது வந்து பல விதங்களில் நமக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா அந்த காந்த புலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளி உலகத்திலேருந்து நம்மளை பாதுகாக்குது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இதை போன்ற ஒரு காந்த புலம் இருக்குது இல்லையா? ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. அப்போது அந்த எனர்ஜி ஃபீல்டு நாம் ஒருவர் நெருங்கும்போது அதனோட தொடர்பு கொள்கிறோம். எனர்ஜி ஃபீல்டு ரெண்டும் உரசுது. அப்போ தேவையற்ற பிரச்சனைகள் கூட உருவாகக்கூடும். நம்ம அந்த எனர்ஜி ஃபீல்டு கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து எனர்ஜி வந்து கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுவது. இப்போ இது பாருங்கள், நானும் நீங்களும் நேரடியாக எதுவுமே பேசலை இல்லையா? அதாவது பார்க்கல நான் இதை காணொலியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வார்த்தைகளை தான் கேட்குறீங்க. இப்போ அந்த வார்த்தைகளை கடந்து உங்களால் அந்த எனர்ஜியை உணர முடியும். இது பலரும் சொல்லியிருக்காங்க. நான் நன்றாக தெளிவாக இப்போ உணர்றேன் அதை. அப்போது அதுதான் முக்கியமான விஷயம். அந்த எனர்ஜி மூலமாக நம்ம தொடர்பு கொண்டுக்கிட்டே தான் இருக்கோம். மொழி, வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தும் விதம், இந்த காணொளி, இதெல்லாம் ஒரு கண்டெய்னர் போல் அந்த எனர்ஜியை கடத்துவதற்கு உதவுது. இப்போது நீங்கள் இந்த கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர்றீங்க அப்படின்னா, அந்த என்ன நடக்குதுன்னா, உங்கள் மனமில் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு தெளிவின்மை இருக்குது. அதே சமயம் இந்த சொற்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதன் மூலம் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு எங்கே இருந்து வருது? இந்த வார்த்தை கொண்டு வரலை. அந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வார்த்தை வந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு போகுது. ஒன்று தொடும்போதும் ஒவ்வொரு பல்பு மாதிரி எரியுது உங்களுக்குள்ள. அதை பார்த்துக்கிட்டே வர வர உங்களுக்கே ஒரு புரிதல் உருவாகுது. அட ஆமாம்ல அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இப்போ இந்த இருவருமே இதில் பங்கு கொள்கிறோம். நான் வந்து அந்த புரிதல் உருவாகும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறேன். இப்போ நானுங்கும்போது உண்மை அகங்காரத்தை வச்சு சொல்லலை. அந்த உடலின் மூலமாக, இந்த குரலின் மூலமாக அந்த வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு நான் அனுமதிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்னைப் போல் அகங்காரம் இல்லாமல் அனுமதிக்க போவது கிடையாது. கண்டிப்பாக அகங்காரத்தோடு தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்கிறது உங்களை பொறுத்தது. உங்களில் சிலர் வந்து என் மீது முழு நம்பிக்கை கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் வந்து எந்த கேள்வியுமே இல்லாமல் முழுமையாக அனுமதிப்பீங்க. அப்போ நீங்கள் உணரும் தெளிவு வந்து மிக ஆழமானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் அகங்காரம் இடையூறாக இல்லை. மாறாக முதல்ல கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, என்ன இது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட, ஒரு பயத்தோட, தயக்கத்தோடு தான் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது எல்லா வார்த்தைகளும் முழுசாக அதோட முழு வீரியத்துடன் உள்ளே செல்லாது.
அந்த கேள்விகள், சந்தேகங்கள், தயக்கங்கள் போன்றவை இதில் இருக்கும் அந்த எனர்ஜியை குலைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தும். அப்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்ருப்பீங்க, இல்லை அர்த்தத்தை மட்டும் கேட்டுட்ருப்பீங்க. அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உணர்வதற்கான சாத்தியக்கூறு குறைவாகப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் இந்த வார்த்தைகளை நீங்கள் உடல்லையே உணர முடியும். ஒரு அதிர்வை நீங்கள் உணரக்கூடும். இப்போ இது இரண்டுமே 2 எல்லைகளில் புரிந்து கொள்வது. இப்போ அறிவுபூர்வமாக புரிந்து கொள்பவர்களுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் அநேகமாக இன்னும் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வது ஆர்வம் காட்டுவராக இருந்தால். ஸோ அதை தான் கவனிங்க. நான் அதை தான் நான் முன்வைக்கிறேன். உடலின் மூலம் உணர்தல், உடலை கொண்டு உயிர் வாழ்தல், உடலுள் உறைதல். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் முற்றிலுமாக. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மனம் பல விதங்களில் சிதறுண்டு கிடக்கு. நமக்குள் நம்மால் எளிதில் வெளிப்படுத்த முடியாமல் ஏகப்பட்ட உணர்ச்சிகள் புதைந்து கிடக்கு. நம்ம அறிவை கொண்டு ஏதோ சமாளித்து ஒப்பேற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் சிக்கலாகிக்கிட்டே போகுது, வாழ்க்கை குழப்பமாகிட்டே போகுது. எதிர்காலம் குறித்து ஒரு தெளிவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் அருகிட்டே வர்றாங்க, எல்லாருமே தனியர்களாகிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வாழ்வது, எப்படி புரிந்து கொள்வது, அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்போ கடந்த காலத்தில் மதம் அதற்கு வழிகாட்டிகிட்டு இருந்தது, உதவியாக இருந்தது. இன்று அது பயன்படாது. நம்மில் பலரும் வெளிநாடுகளில், வெளிமாநிலங்களில் முற்றிலும் புதிய பண்பாட்டு சூழலில் முற்றிலும் வேறு வகையான வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இருந்தாலும் நம்ம யாருமே மரபான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. அப்போது எந்த விதத்திலும் நமக்கு மதம் இனி உதவாது. அதே சமயம் அதை முற்றிலுமாக தூக்கி எறிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அதில் நம்முடைய வேர் உள்ளது. நம்முடைய ரசனை உணர்வு நம்முடைய மரபிலிருந்து தான் நாம் எடுத்துக்கிறோம். நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய மரபின் கூறுகளை கொண்டு தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும், புரிந்து கொள்ளும். உண்மையில் நாம் அந்த பண்பாட்டை கடந்து செல்லணும். அப்போ தான் நம்ம முழுமையான விடுதலையை உணர முடியும். ஆனால் அதே சமயம் அது நம்மளால் இயன்றதை நம்ம செய்யணும். இப்போ நான் அதான் இதுக்கு இடையில சமநிலையை கொண்டு வரணும். ஒரு அறிவுபூர்வமாக ஒருவர் சிந்திக்கக்கூடிய திறன் கொண்ட ஒருவரும், வெறுமென உடலின் மூலமாக முற்றிலும் நம்பிக்கையின் மூலமாக உணர்ந்து வாழ்க்கை வாழ்வது, இருவரும் ஒரு சமநிலையை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் உடலின் மூலமாக உணரலாம், அப்புறமா நீங்கள் இதை அறிவுபூர்வமாக கேட்டு இதை வேலிடேட் பண்ணணும், கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இப்படி சொல்கிறாரு, அன்னைக்கு அப்படி சொன்னார், அந்த காணொலியில் சொன்னது வேறு மாதிரினா இருக்குது, 5 மாதத்தில் இவ்வளோ மாறுவாரா, அப்போ எது உண்மை? சில குழப்பங்கள் வரணும். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவு உங்களுக்குள்ளேருந்து தானாக உருவாகும். அப்போ நீங்கள் அந்த குழப்பங்களை என்னிடம் கேட்டு புரிந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம். வேறு காணொளிகளை கேட்பதன் மூலம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம், ஏதோ ஒன்று. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வெறுமனே பேசிவாக இதை அப்படியே உள்வாங்கி கொண்டு இருக்காமல் அந்த அமைதியை உணர்றீங்க, அந்த ஆறுதலை உணர்றீங்க. அது எனர்ஜெட்டிக்கலாக நிகழும் மாற்றம். அப்புறம் அறிவை கொண்டு அதை ஆழப்படுத்தி கொள்ளணும். அதை போல் அறிவுபூர்வமாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அவன் என்ன தான் சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உடலில் நீங்கள் உணர முடியலை இந்த வார்த்தையை, அந்த அமைதியை முழுக்க உணர முடியலை. ஆனால் ஏதோ ஒன்று உங்களை தூண்டுது, உங்களை கேட்க வைக்குதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது பலரும் செய்ய மாட்டோம். அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள், இது சரிதான் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த இடம்னு கவனியுங்க. அதை போன்ற இடங்கள் வரும்போது இடத்துல பாஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக உங்களை அதில் உள்வாங்கிக் கொள்ள பாருங்கள். ஏன்னா ஒரு சுவாரஸ்யத்துக்காகவோ ஆர்வத்துக்காகவோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பொதுவாக
நம்ம கிரகித்து கொள்ளணும் நம்ம கேட்குறத. அதை தான் நான் சொல்கிறது வந்து உடலின் மூலமாக கிரகித்து கொள்ளணும். நாம கிரகித்து கொள்றோன்னு சிந்தனை மூலமாக சிந்தித்து வெவ்வேறு விதமாக தொடர்பு படுத்தி புரிந்து கொள்வதை அது வந்து ஒரு அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம புரிதல், நான் சொல்லும் புரிதல் வந்து கேட்க கேட்க இயல்பாகவே நிகழும் புரிதல். அது வந்து தன்னியல்பாக ஒரு மலர் மலர்வதைப் போல மலரணும். இப்போது தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன், இப்போ அறிதல் அப்படிங்கன்னா இப்போ காடால என்ன வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படாது. ஆனால் இப்போது வெயில் இதே மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு சில புரிதல்கள் உருவாகக்கூடும் இல்லையா? இப்போ இது காடா கிடையாது, இது மங்கோலியா. அதை பற்றியும் பேச போகிறேன். இன்னும் எனர்ஜி ஹீலிங்லன்னு கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொளியாக இருக்கும். இப்போ இதை நான் ஏன் உருவாக்கினேன்? இது ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக. இப்போது இந்த கனடாவுக்கும் மங்கோலியாவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கும். இப்போ எனர்ஜிக்கு அதுக்கு என்ன தொடர்பு? ஷாமனிசம் அது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மங்கோலியா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க முடியும், ஷாமனிசம் பற்றி, எனர்ஜி பற்றி. இதெல்லாம் நீங்கள் அறிவுபூர்வமாகவும் புரிந்து கொள்ளலாம். அதே சமயம் நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்கும்போது சில புரியாத இடம் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அது மனசை ரொம்ப சிந்திக்க விட மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போ அந்த இடத்தெல்லாம் இன்னும் பொறுமையாக விரிவாக கேட்டு அறிவுபூர்வமாக ஆராயணும். இப்போ இந்த 2 பேருமே ஒரு மையத்தை நோக்கி வரணும். அதுதான் அந்த மையம்தான் உடல். ஏன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கும்போது நம்ம மூளையை அதிக பயன்படுத்துவோம். அப்போ நம்முடைய எனர்ஜி வந்து உடலிலிருந்து வெளியே நோக்கி செயல்படும். மாறாக நம்ம வெறுமனே உணர மாத்திரம் செஞ்சோம் அப்படின்னா, இது சலிப்பாக இருக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்லி நிறுத்தக்கூட செய்யக்கூடும். அதாவது ஒரு சிலர் அறிவுபூர்வமாக எந்த விதமான ஒரு புரிதலும் கிடைக்கல, ஒரு தூண்டுதலையும் தரலைன்னு சலிப்போடு நிறுத்தக்கூடும். இன்னொரு சிலர் ஒரு சலிப்பாக இருக்குது, கேட்குறதுக்கே டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடும். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து அவங்க எனர்ஜி நிறைய தேங்கி கிடக்கும். துக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகமான விஷயங்களை கேட்ப தான் விரும்புவாங்க. நான் வேறு தொனியில் பேசணுன்னா இன்னும் வேறு கோணத்தில் இதெல்லாம் விளக்குனேன்னா மேபி அவர்கள் பலர் கவனிக்கக்கூடும். பட் இதெல்லாமே பார்த்திங்க என்ன சொல்கிறதுன்னா வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம். இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். நாம் எப்போவுமே ஏதோ ஒரு பக்கம்தான் பெரும்பாலும் இருப்போம். அப்பப்போ அங்கே இங்கேயும் போயிட்டு வருவோம். பட் பெரும்பாலும் நாம் உடலின் மூலமாக வாழ்வோம், இல்லை மூளையை கொண்டு சிந்தனை மூலமாக, கற்பனை மூலமாக, கனவுகளின் அடிப்படையில் வாழ்வோம். இப்போ 2 பேருமே நம்ம நிகர் உலகத்தில் நிஜ வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ளணும். 2மே நல்ல திறமைகள் தான். நம்முடைய சிந்திக்கும் திறன், நம்முடைய மனம் வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படணும். அதே போல் நம்மிடம் இறுக்கமான எனர்ஜி இருந்தது அப்படின்னா, அதை நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் எப்படியாவது வெளிப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் நுட்பமாக கவனிக்கணும் நம்ம. ஸோ இதுதான் மொத்தமாக நான் எனர்ஜி ஹீலிங்கை பற்றி பேச விரும்புவது. இப்போ ஒரு புரிதல் உருவாகி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் நான் இப்படி வளவளா கொலவலான்னு விரிவாக பேசுகிறேன், வெவ்வேறு திசைகளில் பேசுகிறேன், இல்லை நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன எவ்வளோதான் நுட்பமாக கவனித்தாலும் கண்டிப்பாக எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண முடியாது. இடையில புரியாத இடங்கள் வரும். நான் திடீர்னு வேறு திசைகளுக்கு மாறி செல்வேன். அப்போ முழுமையாக என்னை தொடர முடியாது. எங்கேயாவது நீங்கள் என்ன கைவிட வேண்டியது இருக்கும். திருவிழாவில் தொலைந்து போகிற குழந்தை போல் அவ்வப்போது நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சி அங்கே உருவாகுது. நீங்கள் உங்களை அறியாமல் சிந்திக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இது ஒவ்வொருவருக்கும் ஒரு பயணம் போல் இருக்கும். இப்போ இந்த 1 மணி நேரம் நான் பேச போகிறேன். அப்போ அந்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை கண்டினியூஸாக கேட்குறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்டாலே அதிகம்.
அப்புறமா மேபி இன்னொருவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். ஸோ நீங்க எவ்வளோ நேரம் கேட்குறீங்க? அது ஒரே சமயத்தில கேட்குறீங்களா? விட்டு விட்டு கேட்குறீங்களா? தூங்கும்போது கேட்குறீங்களா? முழிச்சிருக்கும்போது கேட்குறீங்களா? ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறீங்களா? போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா? நெறைய விஷயங்கள்ல உங்களுடைய புரிதல் மாறும். ஏன்னா இது வந்து போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு கேட்குறீங்கன்னா, நீங்க எதுக்கோ பயப்படுறீங்கன்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாமே ஒரு மனநிலை தானே! யாருக்கும் வெளிப்படுத்த விரும்பல, மத்தவங்க நீங்க பார்க்கறத விரும்பல, அப்டின்னா ஏதோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? நெறைய புரிஞ்சுக்க முடியும் இப்படியெல்லாம். ஸோ நான் சொல்வது என்னன்னா, இது எல்லாமே எனர்ஜி. வாழ்க்கையே ஒரு எனர்ஜி தான். எண்ணளவில் எனர்ஜி செயல்படுவதில் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு எந்தவித தடையும் ஏற்படுத்தாம இருந்தா, அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான அடையாளம்னு நான் சொல்லுவேன். இப்போ அகங்காரத்தை கொண்டு தடையை ஏற்படுத்தாம இருப்பதுன்னா, அது மனதின் மூலமாக செயல்படுவதா? அகங்காரத்துக்கும் உடலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கு. நம்மளுக்குள்ள அகங்காரம் இருக்கும்போது, நம்மளுடைய சிந்தனைகள் இறுக்கமாக இருக்கும்போது, அதெல்லாம் நம்முடைய இதயத்தை சுற்றி இறுக்கங்களை ஏற்படுத்தும். அந்த இறுக்கங்கள் இருந்தது அப்படின்னா, நம்முடைய உயிராற்றல் வெளிப்படுத்தும் போது, இப்போ இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இந்த வார்த்தை வந்து என்னுடைய அடிவயிற்றிலிருந்து இந்த குரல், இந்த காற்று, இந்த ஒலி வெளிப்படுது. இப்போ வெளிப்படும்போது, இந்த இதயத்தில இறுக்கம் இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். என்ன பேசுறேன் அப்படிங்கிறத. எல்லா வார்த்தைகளையும் நம்மால எல்லாராலயும் பேச முடியாது இல்லையா? பல சமயம் வந்து இந்த தொண்டையிலேயே இருக்குதுன்னு சொல்லுவோம். கெட்ட வார்த்தைய வந்து சத்தமா எல்லாராலயும் பேச முடியாது. நல்ல வார்த்தைகளையே மனசார சொல்ல முடியாது. ஏன்? எது தடுக்குது? நம்முடைய இதயத்தில் இருக்கும் இறுக்கம். சிரிக்கவே தெரியாத மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவ்வளோ இறுக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா, அதெல்லாம் கரைக்க முடியும். இப்போ அதுதான் சொல்றேன். இந்த குரலில இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே, உங்க ஆழ் மனம் அந்த உணர்வை உணரக்கூடும். ஏன்னா, இது ஒரு வைப்ரேஷன் தான் ஒரு விதத்தில. இப்ப நான் எங்கிருந்து இந்த வார்த்தைகள நான் வெளிப்படுத்துகிறேனோ, அந்த இடத்தில் உங்களுக்குள்ள அந்த அதிர்வு உருவாகும். அதுதான் சொல்றேன். இது நீங்க வந்து உடல்ல உணரணுங்கிறது. இப்ப நல்லா எனக்கு இந்த குரல்ல இப்போ இந்த வார்த்தைகள்ல அந்த அதிர்வ நான் உணர்றேன் பேசும்போது. ஏன்னா, என்னுடைய கவனம் வந்து அர்த்தத்தில இருந்து என் உடலை நோக்கி மாற்றியிருக்கேன். இப்போ என்ன வார்த்தை பேசுறேன்னு நான் ஒரு கவனத்தோடயே இருப்பேன். அத விட்டுட்டு நான் அந்த அதிர்வ கவனிக்கிறேன். இப்ப என்னால அந்த தெளிவா அந்த மாற்றத்த உணர முடியுது. இப்போ உங்களில் சிலரோ அவற்றை உணரக்கூடும். இப்ப சிலதெல்லாம் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, அ இது வந்து ஒரு ஒரு பொய் போல, ஒரு நாடகம் போல கூட தோணும். அதாவது இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நான் சொல்றேன் பாருங்க, அந்த மரம் நல்லா பச்சையா இருக்குல்ல அப்படின்னு உடனே, ஆமா அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். இப்ப நீங்களே அந்த மரத்த பார்த்துருக்கும்போது, அது நல்லா பச்சையா இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க கவனிச்சிருக்கலாம், கவனிக்காம விட்டுருக்கலாம். ஆனா நான் வந்து அத ஃப்ரேம் பண்ணி, பாயிண்ட் பண்ணி சொல்லும்போது, நீங்க உங்கள அறியாமலேயே ஆமா சொல்லக்கூடும். இ இல்ல அப்பதான் நீங்களும் கவனிக்கக்கூடும். ஆமால்ல அப்படின்ட்டு. ஏன்னா, அதுவரைக்கும் நீங்க அந்த மரத்த தனியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன சொல்ல முடியாது. இல்லையா? நாம வந்து அப்ப அந்த மரத்தோட ஒரு கருத்தையும் நான் சொல்றேன். அத என்னோட பார்வையில சொல்றேன். அந்த மரம் நல்லா பச்சையா இருக்குல்ல அப்படிங்கும்போது, நான் ஏதோ அவதானிச்சிருக்கேன். அத நான் உள்வாங்கி இருக்கேன். அதன் அடிப்படையில் அது மற்ற மரங்கள விட பச்சையா இருக்குங்கிற கருத்த சொல்றேன். பின்னாடி ஒரு முயற்சி இருக்கு. அப்ப அது பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்கு. அது இயல்பா உங்களுக்கு அறியாம நீங்க அதனால ஏற்றுக்கொள்வீர்கள். அது அறிவுபூர்வமாக சிந்திச்சு செய்வது கிடையாது. அது நீங்க என்ன நம்புவதனால செய்வது கிடையாது. அது இயல்பாக ஏற்படும் உணர்வு. இப்போ அது நம்ம எல்லோருக்குள்ளயுமே நிகழும் அது. ஆனா, அது சில சமயம் அத நம்முடைய அகங்காரம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா, நம்ம அது முரண்டு பிடிப்பதற்கு விரும்புவோம் அகங்காரம். இல்லையே, அப்படி ஒண்ணும் பச்சையா இல்லையே. இல்ல நம்மளுக்கு பச்சையா தான் இருக்கு. ஆனா,
நாம கவனிக்கல, எப்படி இவன் மட்டும் கவனிச்சான்? ஒவ்வொருடைய அகங்காரமும் எப்படி வேணாலும் செயல்படும். நம்ம எளிய மனிதர்களாக இருந்தோம் அப்படின்னா, உடனே ஆமா, இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கும். பல சமயம் வந்து நம்மால என்ன சொல்லணும்னு தெரியாது. நெறைய விஷயங்கள் இருக்கு இதன் பின்னாடி. அதாவது மனம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ எ நான் என்ன சொல்றேன்னா, இதைப் போல புரிதல்கள் உருவாகும். அது நிகழணுமா இல்லையான்னு ஒரு விதத்துல உங்க அகங்காரம் தான் முடிவு செய்யும். இப்ப எளிய மனிதர்கள் அதையெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் சில சமயம் அது நெருடல் கூட இருக்கும். "என்னமோ இவரு ஒளர்றாரே!" அப்படின்னு தோணும். சரி விடு, ஏதோ ஒரு சரியா பேசிட்டாருன்னு நம்மளே மனச தேத்திக்குவோம். இல்லன்னா ஏதாவது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது உளவியல் நுட்பம் இருக்கும் அப்படின்னு நாமளே நெனச்சுக்குவோம். ஸோ இது எல்லாமே நிகழும். இப்ப இதுல எது உண்மை, எது பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சில புரிதல்கள் நிகழுது. சிலவற்றை நாம கற்பனையில் உள்வாங்கிக் கொள்றோம். சிலவற்றை நாமே இட்டு நிரப்பிக்கிறோம். சிலவற்றை தவறாக புரிந்து கொள்வோம். சிலவற்றை அதீதமாக புரிந்து கொள்வோம். இது எல்லாமே நிகழும். அதனால இந்த புரிதல் வந்து ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறானது. இப்போ நாம எவ்வளவு தெளிவாக இருக்கோம், நம்முடைய மனம் எவ்வளவு குழப்பங்களற்று இருக்கு, நம்முடைய உடல் எவ்வளவு வலி இல்லாம இருக்கு, நம்மளை பற்றி நம்மளுக்கு என்ன எண்ணம் இருக்கு, இது எல்லாமே நம்முடைய புரிதலை பாதிக்கும். இப்போ அதனால தான் நான் வந்து உணர்தலை முக்கியமாக முன்வைக்கிறேன். ஏன்னா உணர்தல் என்பது உடலில் நிகழ்வது. உடல் பொய் சொல்லாது. தாகம் எடுத்துச்சுன்னா தாகம் எடுக்குது, இல்ல அவ்வளவுதான். தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருது, இல்ல அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதில வந்து மனம் இருந்துன்னா திரிக்கும். இல்ல எனக்கு தூக்கமெல்லாம் வரல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். ஸோ ஏதாவது இப்படிலாம் பேசும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே வந்து பாருங்க, எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர்வது வந்து மனம், உடல் எல்லாம் சேர்ந்து திரிக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதான் சொல்றேன். எனர்ஜி ரொம்ப நுட்பமானது. நம்ம சாதாரணமா சொல்லுவோம், தூக்கம் வருதுன்னா, இல்ல இல்ல தூக்கம்லாம் ஒண்ணும் வரல. சாப்பிட்டீங்களா? பசிக்கும். ஆனா, இ இல்ல சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும். சரியா? சமூக சூழல், நெறைய விஷயங்களில் நாம வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக இருக்க முடியாது. அது எல்லாமே நம்முடைய உடலில், மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்க பசிக்குதுன்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நேரத்துல ரொம்ப நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவ்வளோ நேரம் நம்ம பொறுத்துக்கணும் இல்லையா பசிய? இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப சில்லியா தோணலாம். என்ன ரொம்ப சாதாரணமான விஷயம். வாழ்க்கையில நிகழ்வது தானே. பல்ல கடிச்சு பொறுத்து தானே போணும். இது இல்லாம யோசிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா இப்படி தான் சொல்றோம். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இழப்போம் நாம். கவனிக்கணும். இந்த எனர்ஜிங்கிறது அதான். அதனால தான் நான் எனர்ஜின்னும்போது அது எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. எல்லா விதமான பிரிவுகளும் அதுக்கு கிடையாது. ஒரு எனர்ஜிய நம்மால உணர முடியும், இல்ல உணராமல் இருக்க முடியும். அது வந்து எந்த நல்லதும், கெட்டதும் கிடையாது. எனர்ஜிய சேகரித்து வைக்க முடியாது முக்கியமா. அதாவது துக்கம் எப்படி சொல்றது? எனர்ஜிய சேகரிக்க முயன்றோம்னா, அது துக்கமாக மாறிடும். கனமாக மாறிடும். அடர்த்தியானதாக மாறிடும். யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம். மகிழ்ச்சியாக உணர்றோம். ஃபோட்டோ எடுக்கிறோம். திரும்பி வர்றோம். அவ்வளவுதான். அது ஒரு நினைவாக மாறிடும். நினைவாக மாறும்போதே அது கனமாகிவிடும். நெறைய நினைவுகள சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்மால நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம நினைவுகளோட ஒப்பிட்டு பார்ப்போம். ச்சே! அப்போ அப்படி இருந்தோம். அப்படி இருந்திருக்கலாம். ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நினைவுகள நம்ம சுமந்துக்கிட்டு அலைய முடியாது. இப்போ மகிழ்ச்சிய நாம கைவிட்டு தான் ஆகணும். அதைப்போல தான் புரிதல்லையும். அதாவது புரிதல் வந்து நிகழணும். அதை நம்ம அறிவாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கேட்கும்போது உங்க மனதுக்கு ஒரு ஆறுதல் வருது. ஏதோ ஒண்ணு. உடனே நீங்க நினைக்கிறீங்க, இந்த காணொளிய கேட்டா நல்லா இருக்கு. இன்னும் தூங்கும்போது இத கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு ஆக்கிட்டு, இல்ல இப்ப இந்த 30வது நிமிஷத்துல இந்த இடம் நல்லா இருக்கு.
இதை இவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம், இதை பற்றி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அதை செயல்முறைக்கு கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வடிவம் பெற்றுரும். அப்போது அது ஒரு அடர்த்தியான எனர்ஜி ஆகும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளுங்கிறத வந்து அடர்த்தி மிக்க எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா பொருள் எனர்ஜின்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மென்மையானது, ரொம்ப நுட்பமானது. நகர்ந்துக்குன்னு கூட கிடையாது, அதை விட நுட்பமானது இல்லையா? காற்றை விட நுட்பமானது எனர்ஜி. அதனால தான் அதை வந்து பிராணன்லாம் வேற சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, அப்போ அந்த கணம் கூட கூட அதோட அடர்த்தி அதிகமாகிக்கிட்டே வரும். அதனால தான் ஆன்மீகம் என்பது மேலானது, உயர்வானதுலாம் சொல்லப்படுது. ஏன்னா நுட்பம் குறையும் போது அதோடைய மென்மை அதிகரிக்கும். மென்மையானது வந்து உயரத்தில் தான் இருக்கணும் இல்லையா? கனமானது தான் கீழே இருக்கும். அதான் லௌகீக வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்குது, சேறு சகதியை போடுறது. ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ஒரு வானத்தில் மிதப்பது போல், தேவர்களைப் போல் அப்படியே ஹாயாக மேகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நரகம்ங்கிறது பூமிக்குள்ளே இருக்கிறது, இருள் நிறைந்தது, வெப்பமானது, இல்லை நிறைய சொல்லலாம் அப்படி. இப்போ இதெல்லாமே உருவகங்கள் தான். நாம் கனமாக உணர்ந்தோம் அப்படின்னா அப்போ அந்த எனர்ஜியை தான் நம்ம கவனிக்கணும். அது எதனால் அப்படி கனமாக உணர்கிறோம், ஏன் உணர்கிறோம், ஏன் எது அப்படி நம்மளை உணர்த்து வைக்குது, அதை எப்படி வந்து இந்த கணத்தை குறைப்பது. ஸோ இதெல்லாம் கவனிக்க தொடங்கினாலே மாற்றங்கள் உருவாகும். இப்போ நம்ம உண்மையை சொன்னது போல் இந்த புரிதல்கள் உங்களுக்குள்ளே நிகழும் போதே தெளிவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தெளிவுகளே வந்து பார்த்திங்கன்னா சுமையை குறைக்கும், அடர்த்தியை குறைக்கும். இப்போது நம்ம அது வந்து இன்னும் உண்மை சொல்லுவாங்க, இது மனதின் மூலமாக நீங்கள் செய்வது, உடலின் மூலமாக மூச்சு பயிற்சி, தூக்கம், சரியான உணவு கட்டுப்பாடு, இதையெல்லாம் மேற்கொண்டோம் என்றால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதே சமயம் நான் இங்கே சொல்லும்போது திருப்பியும் நான் அறிவை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு செய்வது கிடையாது. உடனே 4 புஸ்தகத்தை வாங்கிட்டு திட்டம் போடுறதெல்லாம் கிடையாது. அதில் அகங்காரத்தின் வேலை. உடலை கவனிக்கணும். உடலை கவனிக்க கவனிக்க நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு உங்கள் உடம்பு ஏற்றுக்குதா, போதுமான அளவு சாப்பிட்டீங்களா, நிறைய சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் கனமாக உணர்றீங்களா, வயிற்று போக்கு ஏதாவது இருக்கா, வாய் பிடிப்பு ஏதாவது இருக்கா, நெஞ்சு கரிக்குதா, அடுத்த நாள் எப்படி மலஜலம் போகுது, இதெல்லாமே கவனிக்கணும். அது எல்லாம் கலந்தது தான் அந்த உணவு. அது ஈவன் ஒரு வாரம் கூட நம்ம உடலில் இருக்கக்கூடும். அப்போது இதெல்லாம் கவனித்தோம்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது இல்லை. நம்ம நேரத்துக்கு சாப்பிடுவோம், நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட மாட்டோம். அப்படியே வாழ்க்கை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குக்கு வர தொடங்கும். வாழ்க்கை ஒழுங்காக போகுதுங்கும்போது நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் தேவை கிடையாது. அப்போது நாம் ஒழுங்காக இல்லாத போது தான் சட்டதிட்டங்களை போட்டு போலீஸ்காரை நிறுத்தி கேமராக்களை வச்சு மிரட்டி பயமுறுத்தி ஒழுங்காக இருக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளும் அப்படி தான் வாழ்கிறோம். ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லாட்டி சுகர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வேறு நிறைய இருக்குது, ஏற்கனவே அண்ணனுக்கு பிபி இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்தி அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்கிறோம். சின்ன குழந்தையிலேருந்தே பூச்சாண்டி வந்துடுவான்னு சொல்லி தான் நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அது அம்மா பயமுறுத்துகிறாங்க, நாம் வயசானது நம்மளை நாமளே பயமுறுத்தி கொள்கிறோம். இதிலிருந்தெல்லாம் வெளியேறணும். அப்போது இதை எனர்ஜியாக கவனியுங்க. உங்கள் உடல் என்னத்தை விரும்புது, தூக்கத்தை விரும்புதா தூங்குங்க, ஆடணும்னு விரும்புதா ஆடுங்க, பாடணும்னு விரும்புதா பாடுங்க. அதுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா, சங்கோஜம் இருக்கா, அது என்னன்னு கவனிங்க. அதுதான் அந்த எனர்ஜெட்டிக்கலான தடை. அந்த தடையை உருவாக்குவது எது? அகங்காரம் தான். ஏன் ஆடுனா என்ன பிரச்சனை, எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க. சரி ரூமில் தனியாக ஆடுங்க. எப்படி ரூமில் தனியாக ஆடுறது? முயன்று பார்த்தா தானே தெரியும் எது தடுக்குது ரூமில் தனியாக ஆடுவதை. நம்மளால் தனியாக இருந்தால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சமூகம் நமக்குள்ளே ஊடுருவி இருக்குது, மதம் நமக்குள்ளே ஊடுருவி இருக்குது. நம்ம அறியாமல் நமக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கப்பட்டோம் அந்த ஒழுக்க நெறிகள் நம்மளோட தலைக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டி வைக்கும். கவனிக்கணும் எல்லாத்தையுமே.
நம்மள எதெல்லாம் தடைப்படுத்துது, ஏன் தடைப்படுத்துது, அதை கவனிக்க கவனிக்கவே அந்த தடைகள் நீங்க தொடங்கும். அதனால தான் அந்த புரிதலே பெரும் மாற்றத்தை உருவாக்கும். இன்னும் சொல்வது இவ்வளோ நேரம் கேட்குறீங்கன்னா, அதனால தானே கேட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அதனால தான். எல்லாரும் எல்லாவற்றையும் நுட்பமாக புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு மேலோட்டமான புரிதலே ஓரளவு தெளிவை தரும். நம்மள் பலருக்கும் அதுவே பெருசு. அந்த மேலோட்டமான புரிதலே அவ்வளோ ஒரு தெளிவை தருதுன்னா, இன்னும் நுட்பமாக கவனிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அத தான் நாம செய்யணும். வாழ்க்கையில நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. நாம இன்னும் ஆழமாக வாழ கற்றுக்கல. மேலோட்டமாக அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே இருக்க முயற்சி செய்கிறோம். ஏன்னா ஆழமாக வாழ்றதுக்கு பயமாக இருக்கு. ஆழமா வாழணும்னா ஒரு இடத்துல நிலை கொள்ளணும், வேர் விடணும். இது மேலோட்டமா இருக்குன்னா, இது செய்யலாம், இது பிடிக்கலன்னா அத செய்யலாம், அதுவும் பிடிக்கலன்னா வேற ஏதாவது செய்யலாம். எதுக்கும் பொறுப்பெடுத்துக்க வேண்டியதில்ல. கேட்டா எதையாவது தத்துவத்த சொல்லிக்கலாம். யாராவது எதையாவது படிச்சிருப்போம். எல்லாருக்குமே அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. ஏதாவது மேற்கோள காட்டி, புத்தகத்த சொல்லி, அவன் அப்படி இருக்கானா, இவன் இப்படி இருக்கானா, மிருகங்கள்லாம் என்ன பல்லா தேய்க்குது, நாய் நரியெல்லாம் வேலைக்கு போகுதா என்ன, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சத சொல்லி சமாளிச்சு வாழ்ந்துற முடியும். நாம தான் கவனிக்கணும். சில சமயம் ஆன்மீக தேடலேங்கிறது ஒரு பொய்யானதாக கூட இருக்கலாம். அதையும் ஒரு மேட்டிமைத்தனத்தை காட்டுவதற்காக, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக, மற்றவர்களிடமிருந்து நாம் வித்தியாசமானவர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்வதற்காக எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அது உண்மையா பொய்யான்னு எப்போ நம்மளுக்கு தெரியும்னா, நாம மாற்றம் நிகழ அனுமதிக்கிறோமா, நாம் மாற அனுமதிக்கிறோமா, மாறுகிறோமாங்கிறத பொறுத்து. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதா சொல்லுவாங்க. சரி வா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், ஒரு வாரம் ஒரு தியான முகாம் போகலான்னு கூப்பிட்டு பாருங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடவை அந்த புத்தகங்கள் படிப்பது, அதை பற்றி கனவு காண்பது, பகல் கனவில் திளைத்து கொண்டிருப்பது, அதை பற்றி நண்பர்கள்ட்ட சிலாகிச்சு பேசுவது, இதெல்லாம் தான் ஆன்மீகம். அப்படியே ஒரு ஜாலியாக டைம் பாஸுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறது. உண்மையான ஆன்மீகம், உண்மையான தேடல் என்பது மாற்றம் நமக்குள்ளே நிகழ அனுமதிக்கணும். அதனால தான் இதெல்லாம் எனர்ஜியாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது பெருசாக ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். சின்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு எளிதில் வரலை. நீண்ட காலமாக என்ன கேட்டு வருபவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உணர்ந்த துக்கம், நான் கடந்து வந்த பாதை, நான் நிறைய பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அதெல்லாம் என்னுடைய குரலையே நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடும். இப்போது கூட அந்த பழைய காணொலிக்கும் இந்த காணொலிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களில் சிலர் அவதானிக்கக்கூடும். இல்லை ஒருவேளை அந்த வித்தியாசத்தை நான் மட்டுமே உணர்வதாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம குணமடையும் தோறும் நம்ம எப்படி உணர்கிறோம், வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், மனிதர்களை எப்படி புரிந்து கொள்கிறோம், இதெல்லாமே மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக நிகழும் மாற்றம். இது விளக்குவது கடினம். உடலிலிருந்து ஒரு இறுக்கம் மாறும்போது இயல்பாகவே ஒரு ஒரு பிரியம் கூடுது, ஒரு தெளிவு உருவாகுது, ஒரு வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு உருவாகுது. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை வருது. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஆன்மா உடலோடு இணைந்து கொள்ளுது. இப்போ அகங்காரம் நடுவில் இருந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. முத்து சிப்பிக்குள்ள நுழைந்த ஒரு மணல் துகள் போல் அகங்காரம் உறுத்திக்கிட்டே இருக்கு. சிப்பி அதை முத்தாக்குது. அதனால தான் சிப்பியை நாம் பிடுங்கி போட்டுட்ருக்கோம். உண்மையிலே புத்திசாலித்தனமான சிப்பி முத்தா ஆக்காது. வேற ஏதாவது பண்ணி அந்த மணல் துகளை வெளியில் தள்ள பார்க்கும். அதில் செரித்து ஜீரணிச்சிரும். ஏன்னா முத்தா உருவாக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளை பொழந்து முத்து எடுத்துருவாங்க. நாம் ஒரு உயிருள்ள ஜீவன். அது அந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்போது அதுதான் சொல்ல, அது எனர்ஜெட்டிக்கலாக நிகழ்வது எளிது. இதுக்கு அப்புறமா நம்ம அந்த மாற்றம் உருவாக உருவாக புரிதல் கூட கூட நமக்குள்ள தெளிவு உருவாகும்போது நமக்கே பாதை புலப்படும். அடுத்து என்ன காணொளி பார்க்கலாம்,
எந்த இடம் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்குது, என்ன பண்ணலாம், சில புரிதல்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நான் தான் மீண்டும் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதன் மூலமாக ஒரு பயணத்தை நீங்களாகவே மேற்கொள்கிறீர்கள். இது ஒரு விதத்தில் வந்து ஒரு பறவை பறந்து கொண்டே பறக்க கற்றுக்கொள் தருவது போலன்னு சொல்லலாம். இதை கேட்க கேட்க உங்களுக்கு சில புரிதல்கள் உருவாகும். உங்களுக்குள்ள சிறகுகள் இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் பெரிதாக ஒரு ஃபீல் உருவாகும். ஏன்னா அந்த தெளிவு உருவாகும் போதே இறுக்கங்கள் குறையும். இறுக்கங்கள் குறையும் போது மனம் விசாலம் அடையும். எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஒரு சின்ன குஞ்சு வந்து சிறகை அசைப்பது போல் நீங்கள் விளையாட்டெல்லாம் டிவியில் பார்த்தாலே தெரியும். சினிமா பார்க்கும்போதே ஒருத்தர் சண்டை போடும்போது நம்மளுக்கும் நரம்பு துடிக்கும் இல்லையா? இது காதல் காட்சியில் சொல்லலாம். காதல் காட்சியில் பார்த்தா நாம் பரவசப்படுவது இல்லையா? அதனால தானே சினிமாவை பார்க்குறோம். ஸோ அதை போலவே இந்த புரிதல் உருவாகும் போது உங்கள் உடலையும் சில மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடும். அதான் சொன்னேன், நான் பறந்துக்கிட்டே இருக்கேன் போது பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. அதே சமயம் அந்த ஒரு தெளிவான பாதையும் கிடையாது. ஸோ நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு கோணத்தில் தான் இதை புரிஞ்சுக்குவீங்க. இதே மாதிரி அதே ஒத்தடி பாதையில் நீங்கள் பயணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணி தான் இது ஒரு வாழ்க்கையே நம்ம ஒரு சுவாரஸ்யம் ஆக்கிக்கொள்ளணும். நாம் தான் அதையெல்லாம் செய்யணும். வாழ்க்கையை ஒரு சாதிப்பதற்கான ஒரு நிகழ்வுன்னு நினைக்காம, வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புன்னு கருதாமல் அது ஒரு பயணம்னு கருதுங்க. ஒரு பயணத்தில் வந்து எல்லாமே முக்கியம். மேடு பள்ளம், வியர்வை, ஏற்றம் இறக்கம், வண்டி பஞ்சர் ஆகிறது, தூக்கம் வர்றது, எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். அந்த பயணத்தின் ஒரு பகுதி தான். ஸோ இதுதான் சொல்கிறேன். இது இப்போ என்ன நீங்கள் உணர்றீங்க கவனிங்க. அதுதான் எனர்ஜி. இது நீங்கள் மற்ற காணொளிகள் இன்னும் விரிவாக பேசிக்கலாம். இப்படியே பேசிகிட்டு இருந்தாலும் போராக சலிப்பாகவும் இருக்கும். பட் இது ஒரு புரிதலுக்காக புதுசாக வர்றவங்களுக்கு. ஏன்னா நான் வெவ்வேறு விதங்களில் இதை குணப்படுத்திகிட்டு இருக்கேன். குறிப்பாக நான் குணப்படுத்துதல் ஃபுல்லாக உடல் மொழியின் மூலமாக. நான் அதை பற்றி நான் விரிவாக பேச போகிறேன். அது புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் சிந்தனையை கொண்டு மனதை கொண்டே தான் அணுகிட்டு வந்திருப்போம். உடலை கொண்டு குணப்படுத்தி கொள்வது, உடலை கொண்டு மனதை கட்டுப்படுத்துவது, வாழ்க்கையை மாற்றி அமைப்பதுங்கிறதுலாம் புதுவிதமான சிந்தனையாக இருக்கும். அதே சமயம் இது வந்து எல்லோராலும் கடைப்பிடிக்க சாத்தியமாங்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சில விஷயங்கள், உணவு வகைகள் இதெல்லாமே வந்து இந்தியாவில் கிடைக்குமா, கிடைச்சாலும் எல்லோராலும் அவற்றை வாங்க முடியுமாலாம் தெரியல. இருந்தாலும் அதான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நடக்க பார்க்கலாம். தொடக்கத்தில் எல்லாத்தையும் யோசித்தோம்னா அது எல்லாமே பெரிய தடையாக போய்விடும். தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், இது மங்கோலியா பற்றின ஒரு படம். ரொம்ப நுட்பமான படம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த டென்ட்டு அதெல்லாமே அதை இருட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து அந்த மங்கோலியாவுக்கே உருவான ஒரு அமைப்பு அது. அந்த நிலம் இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி தந்த பணம் என்றாலும் ஒரு துல்லியமாக இருக்குது. இந்த ஷாமன்னும் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா தொடக்கத்தில் எனக்கும் ஒரு ரொம்ப தயக்கம் இருந்தது. ஷாமனிசம் இதெல்லாம் இந்த எனர்ஜியை பற்றின புரிதலே எனக்கு இல்லை. முதல்ல தொல்மரபை சேர்ந்த ஒரு தெரப்பிஸ்ட் என்னை பார்த்துட்டு எனர்ஜி கட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு யோகாசனம் போன்ற ஒரு பொசிஷனில் நிற்க சொன்னாங்க. அது நிற்க சொன்ன சில நிமிடங்கள்லேயே என்னோடய உடலில் பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். மனம் அமைதியாக இருந்தது. அந்த எனர்ஜி வந்து நிலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தது. கால் ப்ராப்பராக கிரவுண்டாடாக இல்லாமல் இருந்தது. அப்புறம் தான் கிரவுண்டிங்கோட முக்கியத்துவம் புரிஞ்சிச்சு. அப்புறமே மெல்ல நிறைய மாற்றங்கள் உருவாக தொடங்கினேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே சமயம் என்னுடைய கனவு வந்தது. அதன் மூலமாக நான் முதலாக என்னுடைய உடலை உணர்ந்தேன் அந்த கனவில். ஸோ இப்படி தான் எனர்ஜியில் மாற்றம் ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அது பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். முதல் மாற்றம் வந்து எனர்ஜியில் நிகழும். அந்த ஃபீல்டு அது. இப்போது இதெல்லாம் பேசுவதற்கு இன்று சூழல் இருக்குது. இந்த ஃபீல்டு அனுமதிக்குது.
இணையம் போன்ற வசதிகள் இருக்கிறனால தான் சாத்தியமாயிருக்கு இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி மாற்றம் வந்து முதல்ல எனர்ஜியில நிகழும். அது சூழல்ல நிகழணும். அடுத்து நம்முடைய மனதில் நிகழும். அப்ப அது மனதில் நிகழும்போது, அது ஆழ்மனம் வந்து கனவுகள் மூலமாக நம்மளுக்கு வழிகாட்டுதல தரும். புத்தகங்கள், ஆசிரியர்கள், சிங்க்ரோனிசிட்டி பல விதங்கள்ல நம்மளுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். அதில நான் விரிவாக எழுதியிருக்கேன். ஏன்னா, அதெல்லாம் கிடைச்சபோது எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது. இப்படிலாம் கூட நடக்குமா? அப்படின்னு. ஏன்னா ஆன்மீகம் ரொம்ப சிக்கலானது. குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் டாம் ஜேக்கப்ஸ். அவர்தான் எனர்ஜி பத்தின புரிதலை எனக்கு உருவாக்குனவரு. அப்போ அவரோட நான் 3 வருடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து கற்றுக்கொள்ளத் தொடங்கின போதே, நான் என்னுடைய ஆழ்மனதை நேரடியாக அணுக முடிந்தது. என்னுடைய உள்ளுணர்வு முழுமையாக வளர்ந்திருந்தது. ஆனா, அத என்னால புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ தொடர்ந்து குணப்படுத்தல் மூலமாக என்னுடைய அகங்காரம் ஏன்னா அந்த அந்த புரிதல்கள் எல்லாமே நான் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். என்னுடைய அகங்காரம் வந்து தர்க்கத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த குணப்படுத்துதல் மூலமாக என் உடலில் அந்த இறுக்கங்கள் குறைய குறையவே என்னுடைய அகங்காரம் மாறத் தொடங்குச்சு. என்னுடைய சிந்தனைகள் மாறத் தொடங்குச்சு. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்போ அதன் மூலமாக தான் சிந்தனையை கடந்து என்னால் எனர்ஜியை புரிந்து கொள்ள முடியுது, உணர முடியுது. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிகழும். ஏன்னா இது ஒரேடியாக நிகழ்ந்ததுன்னா அதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அப்போது இது வந்து நுட்பமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால தான் இந்த படத்தை நான் உருவாக்குனதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா மங்கோலியால இன்றும் இந்த ஷாமனிசம் கடைப்பிடிக்கப்படுது. அந்த எனர்ஜியை அவங்க தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் இந்த இந்த அவர்களின் நடவடிக்கை எல்லாம் கவனிச்சிங்கன்னா எல்லோராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒருவர் தன்னுடைய உள்ளுணர்வை கொண்டு கண்டடையும் வழிமுறை. இப்போது இதே வந்து பக்கத்து நாடான திபெத்தை கவனிச்சிங்கன்னா அவங்க பௌத்தத்தை கொண்டு அதை வந்து ஒரு தத்துவப்படுத்திட்டாங்க. ஒரு பொதுவான புரிதலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஷாமனிசத்தை பயன்படுத்துகிறாங்க. பான் என்ற அந்த புராதனமான அந்த திபெத்திய மதம் வந்து முழுக்கவும் ஷாமனிசத்தை அடிப்படையாக கொண்டது. திபெத்திய மரபிலேயே சோ போன்ற ஷாமனிசத்தை முன்னிலைப்படுத்தும் பௌத்த மரபுகளும் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணது என்னென்னா ஷாமனிசம் வந்து பொதுவானது. ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு வழிமுறை இருக்கும். ஒவ்வொரு ஷாமனுக்கும் ஒரு வழிமுறை இருக்கும். இப்போது அதையெல்லாம் அவங்க பௌத்தத்தோடு இணைத்து ஒரு பொதுமைப்படுத்தி ஒரு பொது புரிதலுக்கு எல்லோருக்கும் உகந்த விதத்தில் மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னொன்று விஷயமும் கவனிக்கணும். அங்கே இருக்கும் நிலப்பரப்பு வந்து வறண்ட நிலப்பரப்பு. வறண்ட நிலப்பரப்பு வந்து ஒரு நேர்மறையான உணர்வை தராது. ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் கடுப்பையும் தான் தரும். அப்போது வந்து நம்மளுக்கு வேறு விதமான வழிமுறைகள் தேவை. அதனால் திபெத் வந்து பௌத்தத்தை எடுத்துக்கொண்டது புரிந்து கொள்ளத்தக்கது தான். ஆனால் மங்கோலியாவில் பௌத்தம் கடைப்பிடிக்கப்பட்டாலும் அது அவ்வளவு பரவலாக கவனம் பெறலை. ஏன்னா அந்த நிலப்பரப்பு வேறானது. முற்றிலும் ஒரு பசுமையான இயற்கையானது. பல விதங்களில் மங்கோலியா வந்து மினரல்கள் கனிம வளம் மிக்க ஒரு நிலப்பரப்பு. இந்த கனிம வளங்கள் வந்து அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த எனர்ஜியை வந்து அவை ப்ராப்பராக சேனல் பண்ணும். அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நம்ம கடிகாரத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது என்ன செய்யுது? பேட்டரியில் இருந்து அந்த மின்சாரம் செலுத்தப்படும் போது அது ஒரு நிமிடத்துக்கு 60 முறை ஒரு சின்ன சின்ன துடிப்புகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு ஒரு பல்ஸ் வந்து கரெக்டாக ஒரு செகண்ட் மாதிரி அது வெளிப்படும். அது வெளிப்படுற அந்த பல்ஸை தான் வந்து பயன்படுத்தி கை கடிகாரங்கள்லாம் செயல்படுகின்றன. இப்போ வெவ்வேறு விதமான கிறிஸ்டல்களை பயன்படுத்தினா அது ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு விதமான துடிப்புகள் இருக்கும். இப்போ வைரம் என்பது ஒரு விதமான கிறிஸ்டல். நிலக்கரி தான் வைரமாக மாறுது. இப்போ நிலக்கரிக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நிலக்கரியில் அந்த அணுக்களின் அமைப்பு, அந்த மூலக்கூறுகள் அமைப்பு வந்து ஒரு ஒழுங்கில் இருக்காது. ஆனால் அது கிறிஸ்டலாக மாறும்போது, வைரமாக மாறும்போது அது ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துடுது. அதனால தான் அந்த அந்த உறுதி கிடைக்கிது. அந்த ஒரு தெளிவு இருக்குது. அந்த ஒளியை கடத்தும் திறன் அதுக்கு இருக்குது. ஆனால் நிலக்கரி வைரமாக மாறணும்னா அது பூமிக்குள்ளே
பல ஆயிரம் வருடங்கள் புதைந்து இருக்கணும். ஒரு பெரிய உருமாற்றத்தை மேற்கொள்ளணும். ஒரு விதத்தில் நிலக்கரி தான் வந்து என்ன சொல்றது, ஒரு கருவாக உருவாகி வைரமாக வெளிப்படுதுன்னு சொல்லலாமா? இதெல்லாம் நாம் புரிஞ்சு கொள்வது தான். அதே போல் நம்முடைய மனதுக்குள்ளும் நிறைய துக்கங்கள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம். அது நிலக்கரி போல அர்த்தமற்ற ஒன்றாக இருக்கலாம். அதை நம்ம கரெக்டாக உள்வாங்கி அது வைரம் போல உள்ளுக்குள் புதைத்து வைத்து சரியாக அதை தியானம், தவம் போன்றவற்றின் மூலமாக மேன்மைப்படுத்தணும், மெருகேற்றணும் அப்படின்னா அவை வைரமாக மாறக்கூடும், ஜொலிக்கக்கூடும். ஆனால் எந்த நிலக்கரி வைரமாக மாறும், எது மாறாதுங்கிறத நாம் தீர்மானிக்க முடியாது. அதுதான் வாழ்வின் சுவாரஸ்யமான விஷயம். இப்போ இதெல்லாம் அகங்காரத்தை கொண்டு செய்ய முடியாது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் அகங்காரம் வந்து ஒரு தொல்லையாக தான் வரும். அதாவது இந்த உலகில் நாம் இயங்கு வரணும்னா அகங்காரம் வேண்டும், ஒரு அடையாளம் வேண்டும், நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், வீடு ஏதாவது இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும். ஆனால் ஆன்மீக கோணத்தில் அது தேவையே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா? ஒரு வீட்டில் 50 வருஷம் வசித்தா என்ன, 5 வருஷம் வசித்தா என்ன? அதை போல தானே நம்ம உடலும். ஒரு வீட்டிலங்கிறது நம்ம காலி பண்ணிட்டு போகிறோம், நம்ம உடலும் அதே போல தானே. ஸோ இதெல்லாம் வெவ்வேறு விதமான பார்வைகள். அப்படிலாம் யோசித்து குழம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், நம்முடைய உடல் எப்படி இருக்குது, நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, நான் மகிழ்ச்சியாக இருக்கோமா, அப்போது அது ஏன் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு கவனித்து அதை தொடர்ந்து மேற்கொள்ளணும். இல்லை அப்படின்னா அதை சீர் செய்து சரி செய்து அதை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வரணும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு சைக்கிள் ஓட்டுவதை போல தான், இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பணும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சைக்கிள் ஓட்டும்போது கவனிச்சிருக்கலாம், அது சைக்கிளை நிறுத்தினா கீழே விழுந்துடும். ஸோ அந்த இயக்கம் தான் வந்து ஒரு பேலன்ஸை தருது. லௌகீகம்ங்கிறது அப்படி தான், ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அடுத்து புது புது பிரச்சனைகள் இருக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்த மாதம் என்ன செய்யணும்னு நம்முடைய மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கணும். இப்போ நம்ம அறியாமல் அந்த மனதுக்கு ஒரு பாதை கிடைக்குது, அது எதுவுமே இல்லைன்னா என்ன செய்யறதுனே தெரியாமல் மனம் குழம்பி போகும். பலரும் நினைக்கிறோம் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. அது இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்படி இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ திருப்பியும் இதெல்லாம் நம்மளை கவனிக்கணும். தனி மனிதருக்கான தேவைகள் வேறாக இருக்கும். ஒருவரிடம் எனர்ஜி நிறைய தேங்கி போயிருந்ததுன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டியது இருக்கும். ஒருவரிடம் எனர்ஜி குறைவாக இருந்ததுன்னா அவர் ஏதோ விதத்தில் எனர்ஜியை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கவனிக்கலாம். நமக்கே சில சமயம் எனர்ஜி அதிகமாக இருக்கும், சில சமயம் எனர்ஜி குறைவாக இருக்கும். அது ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுது, அதெல்லாம் எந்த விதத்தில் நம்முடைய சமநிலையை மாற்றி அமைக்குது, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, இதெல்லாம் கவனிப்பது தான் வாழ்க்கை. ஒரு எண்ணம் சொல் செயலுங்கும்போது அது வந்து நம்ம குழப்பி விடக்கூடும். ஏன்னா எண்ணத்தை கவனித்தோம்னா சில எண்ணங்கள் ரொம்ப நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு பயணம் மேற்கொள்வது போல், ஒரு நம்மளுக்கு பிடித்த நண்பரை சந்திப்பது போல் ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா உடனே மனம் குஷியாகிடும், அதை பற்றி சிந்திக்க தொடங்கிடும். அது மகிழ்ச்சியாக இருப்பது போல தான் இருக்கும், ஆனால் அது தற்காலிகமான மகிழ்ச்சி, அது உண்மையில் நிகழலை. நம்ம கற்பனையில் நம்முடைய சிந்தனையில் தான் அது நடந்து கொண்டு இருக்குது. அதன் மூலமாக நிகழும் அந்த மாற்றம் உண்மையானதாக இருக்காது, உறுதியானதாகவும் இருக்காது. நமக்குள் தேங்கி போயிருக்கும் எனர்ஜி வெளியேறும்போது தானாகவே மகிழ்ச்சி வந்து நம்மை நிறைக்கும். அந்த மகிழ்ச்சி தான் நீடித்து நிற்கும். அது வந்து ஆறுகள்லாம் வந்து கடலை சேர்ந்து அடைவது போல, நாம தான் கடல், நமக்குள்ள அந்த ஆழம் இருக்குது. மனம் என்பது அந்த கடலில் அந்த பிரக்ஞையில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டும்தான் மனம். அது வந்து எனர்ஜி வெளிப்பாட்டில் ஒரு வடிவம் மட்டும்தான். கடலில் நம்ம அலைய பார்க்குறோம், ஏன்னா நம்ம அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளவோ தண்ணி வந்து ஆவியாக மேலே போயிட்டுருக்கு நேராக, நம்ம அந்த நீராவி கண்ணுக்கு தெரியறதில்ல.
இப்போது அதை போல தான் எனர்ஜியும் வெவ்வேறு விதங்களில் நம்மிடமிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து அடைந்து கொண்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது ஒரு எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளிப்படும் போது தான் கவனிக்கிறோம். அதற்கு மாறாக நுட்பம் நம்ம உடலை கவனித்து, உடலில் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள், அது எல்லாமே எனர்ஜியின் வெளிப்பாடுகள் தான். அதையே அந்த இடத்துலையே கவனித்தோம்னா, இந்த முளையிலேயே கிள்றது போல, இப்போ நோய் உருவாவதற்கு முன்னாடியே நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும். அப்போது அந்தளவு நுட்பமாக நம்ம கவனிக்கணும்னா, நம்ம உடலளவிலும் மனதளவிலும் நம்மை தூய்மை செய்து கொள்ளணும். அது அகங்காரத்தை கொண்டு செய்ய முடியாது. அகங்காரத்தை கைவிடும்போது தான் அது நிகழும். இப்போ இதெல்லாமே எதுவுமே திட்டமிட்டு நிகழலை. என்னன்னா தொடங்கின போது எனக்கும் இந்த புரிதல்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் இருக்கிற போல வித்தியாசமான பயிற்சிகள்லாம் செய்யணும்னா கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எல்லா மனத்தடைகளையும் கடந்தாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதையும் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே எனக்கு எந்த விதமான புறப்பொருட்கள், சடங்குகள் போன்றவற்றிலும் ஈடுபாடு கிடையாது. எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஏன்னா அவை எல்லாமே ஒரு விதத்தில் நம்முடைய அகங்காரத்தின் வடிவமாக மாறிடும். அதோட அடையாளமாக மாற்றிக்கொள்வோம். தினமும் காலைல 6 மணிக்கு நான் பூஜை செய்வேன்னு தெரியாதா அப்படின்னு கேட்க தொடங்குவோம். இப்போது அதனால் இதெல்லாம் நம்ம கடந்து வரணும்னு நினச்சிருந்த முதல்ல இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தயக்கம் இருந்தது, இதை மேற்கொள்வதற்கு. ஆனால் என்னுடைய துக்கம் என்னை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இப்போது முழுக்க குணமடைந்துட்டு வேறு வழிமுறைகளெல்லாம் கற்றுக்கொண்டதுனால இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆழ்மனதை அணுக முடியுது, அந்த ஹீலிங் எனர்ஜியை உணர முடியுது. அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றம்னு நான் சொல்லுவேன். இந்த 5-6 மாதங்களில் ஒரு தயக்கத்தோட எனர்ஜி ஹீலிங்கை பற்றி பேச தொடங்கினேன். இப்போது முற்றிலும் மாறி இருக்கேன். அதை பற்றி எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அதை நான் ஒவ்வொரு கணமும் உணர்கிறேன். அதை மற்றவர்களும் என்னுடைய வார்த்தைகள் மூலமாக, சொற்களின் மூலமாக நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியுது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சங்கோஜமாக இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா அதான் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வெறும் மனதின் மூலமாக, அகங்காரத்தின் மூலமாக மேற்கொள்வதுன்னு யார் வேணாலும் சொல்ல முடியும். இதே போல் ஒளி பொருந்திய வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நான் பேசுவதுக்கு அவங்க பேசுவதற்கு வித்தியாசம் என்னென்னா, இது நான் வெறும் வார்த்தைகளை கொண்டு, சொற்களை கொண்டு, மனதை கொண்டு செய்யலை. நான் உடலின் மூலமாக முழுதாக மாறி இருக்கேன். அதுதான் எனக்கே அந்த நம்பிக்கையும் தெளிவையும் தருது. இது வெறுமன மனதின் மூலமாக ஏற்பட்டிருந்த மாற்றம் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ உறுதியாக, தெளிவாக என்னை முன்வைத்து கொண்டிருக்க முடியாது. ஸோ எண்ணளவில் இந்த குணமடைதல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்னால் தெளிவாக உடலில் துல்லியமாக உணர முடியுது. அதில் சின்ன எனர்ஜி, ஒரு வேற்று எனர்ஜி, அது ஒரு சளி போல், ஒரு சின்ன கபம் போல், ஒரு சாப்பிட்டோம்னா ஒரு வயிற்றில் ஏற்படும் மாற்றம், இப்படியெல்லாம் பல விதங்கள் அது வெளிப்படும். அது எதுவுமே இல்லாதபடி நுட்பமாக கவனித்து கொண்டிருக்கேன். அதாவது சாப்பிட்டாலும் என் வயிற்றில் எந்த தொந்தரவும் ஏற்படாது, வயிறு கனமாக ஆகாது, கேஸ் உருவாகாது, தண்ணி குடித்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எதுலேயுமே வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதான் சொன்னலையா, இதெல்லாம் கவனிக்க கவனிக்க அந்த நுட்பம் கூடிக்கிட்டே போகும். எனர்ஜியோட அழகு அதுதான். முன்னாடியே சொன்னது போல் இதெல்லாம் கனம் குறைந்த நுட்பமான விஷயங்கள். நம்ம பலருக்கும் கனமான விஷயங்களில் தான் எளிதில் கவனிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். நுட்பமான விஷயங்களை நாம் முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். புரிஞ்சிக்கலைன்னா நம்ம உணர கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உடல் மூலம் உணரும் போது நம்மளுக்கு புரிதலே தேவைப்படாது. அது என்ன ஆழமான அனுபவம், நாம் நேரடியாக உணரும் அனுபவம். அப்போது அதற்கு எந்த உத்தரவாதமும் சான்றிதழும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அது நாம உணர்வது. அப்போது நம்மை நாமே உணர முடியும் நம்மால். அந்த நிலைக்கு எல்லோரும் செல்ல முடியும். எல்லோருமே அந்த நிலையை அவ்வப்போது உணர்ந்திருப்போம். நல்ல தென்றல் காற்றை
நம்ம உடலில் படும்போது, ஒரு குளிர்ச்சியான நீரை மூஞ்சியில் படும்போது, நல்ல காஃபி குடிக்கும்போது, ஒரு பெட்டில் புரளும்போது, ஒரு நல்ல நறுமணத்தை நுகரும்போது, இதெல்லாம் கவனித்து பாருங்கள். அந்த சில நொடிகள் நாம் அமைதியை உணர்ந்திருப்போம். நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும். அப்போது நாம் என்ன உணர்கிறோம்? அதுதான் அந்த எனர்ஜி. அது ஒரு மனநிலை, ஒரு உணர்வு நிலை இல்லையா? அப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த அமைதி 24 மணி நேரம் நம்மளால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். அதற்கான செயல்களை நாம் தான் மேற்கொள்ளணும். ஸோ செயலின் மூலமாக தான் செயலின்மை நாம் சென்றடைய முடியும். முயற்சியை கொண்டு தான் முயற்சியற்ற நிலையை அடைய முடியும். அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் எதுவும் செய்ய வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம் மூலமாக தானாக நிகழும். நாம் வெறும் ஊடகமாக அதை அவதானித்தபடி அமைதியாக இருக்க முடியும். அது எப்படி செய்கிறதுங்கிறது நாம் தான் கண்டுபிடிக்கணும், கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.